அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மீன ராசி நேயர்களுக்கு கிரக பயிற்சி காரணமாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். மீன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கிரக நிலை என்ன மாதிரி சூழல்ல அமைந்திருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய 3வது மாதமான மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க கிரக நிலை மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா ராஜ யோகத்தை உண்டாக்கப்படுவதாக சொல்லலாம். அது போலவே மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்களில் வக்ர நிவர்த்தி அடைவதாக சொல்லப்படுது. அது போலவே மார்ச் 15ஆம் தேதிக்குள், அதாவது 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது நமக்கு சுபிக்ஷமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக நிலை காரணமாக மார்ச் 9ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் சாதகமான பலனை அளிக்கும் வகையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனி நபர் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலே சுபிக்ஷமான மாற்றமாக நம்ம பார்க்கலாம். கும்பராசியில வரும் மார்ச் 21ஆம் நாள் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுபோலவே மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. இந்த அனைத்து விதமான கிரக நிலை காரணமாகவும் மீனராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். கிரக நிலை மாற்றமானது இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்க போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். பொதுவாகவே மீனராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேராக மீனராசி நேயர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக மார்ச் 9ஆம் தேதிக்குள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நிச்சயமா மீன ராசி நேயர்களுக்கு நடக்கலாம். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கலாம். மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா மீனம் ராசி நேயர்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக உங்களுக்கு வரலாம். முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனாக உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த காலகட்டங்களில் மீனராசி செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே சாதகமாக நடந்து முடியலாம். எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். திருப்திகரமான லாபங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இதனுடன் பார்த்தீங்கன்னா, பணவரத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். கடினமான பணிகளை கூட எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரலாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படலாம். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். அவர்களால் பெருமை கூட வந்து சேரலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களுடன் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். தந்தையின் உடல் நிலையில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலவே மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா மன திருப்தியை தருவதாக உங்களுக்கு இருக்கலாம். பெண்மணிகள் இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலனை நீங்க பெறுவீர்கள். பணவரத்து பெண்மணிகளுக்கும் நிச்சயமா அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு மார்ச் 9ஆம் தேதிக்குள் கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது நட்பு வகையில நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சில நேரத்தில் விபரீதமான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம்.
அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கலாம். எடுத்த வேலைகளில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. மன வலிமை நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். மக்கள் மத்தியில மதிப்பு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கலாம். மீன ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிரக பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் திறமையாக எதையும் செய்து பாராட்டை பெறக்கூடிய காலகட்டமாக மாணவருக்கு மாறலாம். கல்வியில பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு விதமான சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் அனைத்துமே மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக இருக்கலாம். அடுத்ததாக மீன ராசியில புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக பயிற்சி மாற்றங்கள் என்ன மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடியலாம். மதிப்பு மரியாதை சிறப்படையக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. செல்வாக்கு ஓங்கலாம். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகள் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் அமையலாம். பிறந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததாக மீன ராசியில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாகவே நற்பலன்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். எதிலும் சிறிதளவு ஆதாயங்கள் ஏற்படும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெரியலாம். இயந்திரங்களை உபயோகப்படுத்தும் பொழுது பணியாளர்களாக இருந்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தெய்வ பணி தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் சில வாக்குவாதங்கள் தொழில் ரீதியாக நிச்சயமா ஏற்படலாம். எதிலும் பார்த்தீங்கன்னா அளவோடு ஈடுபட்டு வந்தீங்கன்னா தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். பகைவர்கள் பணிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டம் நீங்க பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். ஸோ மீன ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, மார்ச் 9ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. அதுபோலவே இந்த காலகட்டங்களில் மீனராசி நேயர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். மீன ராசி நேயர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை செய்து நீங்க வழிபட்டு வரலாம். இந்த மாதிரி குரு பகவானை வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமா நீங்கிடும். அதுபோலவே 9 ஏழைகளுக்கு அந்த நாட்களில் நீங்க தயிர் சாதத்தை அன்னமாக வழங்கலாம். இந்த மாதிரி அன்னதானம் செய்து வரும் பொழுது மீன ராசினியர்களுக்கு செல்வம் நிச்சயமா சேரலாம். செயல்திறன் இதனால நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை மீனராசி நேயர்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கிரக நிலை காரணமாக மீனராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
அது போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.